அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறும் இலக்கின் சிந்தனை இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. கலையத்திலங்களோடு இங்கே ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர்களே. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கம் இருத்தாக. எங்களுடன் கடந்த பல வருடங்களாக பயணிக்கின்ற அனைவருக்கும் இந்நேரத்திலே சிறப்பாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, இந்த ஆண்டிலும் அதே மாதிரியாக உங்களுடைய சிந்தனை பள்ளியாக இந்த நிகழ்வு தொடர்வதற்கு எல்லாம் பல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் அரசு அவர்களுக்கும் அன்பு வணக்கம். நன்றி மாஸ்டர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். எல்லோருக்கும் புத்தாண்டு வணக்கங்கள். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர் கூறியது போல் 2025 ஒரு சுபிட்சத்தோடு தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவை தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாங்களும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் சனவரியில் தொடங்க உள்ள புதிய அரசியலமைப்பு தயாரிப்பில் தேசிய இனங்களின் இறமைகளின் சமத்துவம் வலியுறுத்தப்பட வேண்டும். இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர், அதாவது ஸ்ரீலங்காவின் அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜெயதிச 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்கள் மக்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பின்னணியிலே குடியேற்றத்துக்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது திடீரென்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த ஜனவரியிலேயே புதிய அரசியலமைப்புக்கான முயற்சிகள் ஆரம்பம் என்று தெரிவித்திருக்கின்றார். இது அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்தியாவுக்கான அணுகுமுறை பயணத்தின் பின்னரான ஒரு வெளிப்பாடாக கூட கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது தெற்காசிய மட்டத்திலே இருக்கின்ற பூகோள அரசியலை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இலங்கையினுடைய இந்து மாக்கடல் நிலை என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழலில் இந்தியா இலங்கையில் தன் சார்பான ஒரு இனத்துவ சமரச நிலையை தோற்றுவிப்பதற்கான ஒரு தேவை அதுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை புரியக்கூடியதாக இருக்கின்றது. அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது இந்த 29/12/2024 வீரகேசரி நாளிதழில் அவர்கள் எழுதிய ஆசிய தலையங்கத்தில் உடனடியாக இந்த அரசியலமைப்பு குறித்த விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது ஜனநாயகத்திற்கு ஊடாக பயணிக்க வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் அனைத்துலக நாடுகளாலும் அனைத்துலக அமைப்புகளாலும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் ஜனநாயகத்துக்காக பயணிக்கின்ற பொழுது நாட்டினுடைய அரசியலமைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசமாக மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுதுதான் இந்த வீரேசனுடைய இந்த அரசியலமைப்பு மாற்றங்கள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் கூட ஒரு அவசர அழைப்பாக கூட காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு அரசியலமைப்பு தயாரிப்பு நிலை இடம்பெறுகின்ற பொழுது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டிட்டு என்று சொன்ன மாதிரி நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது. இந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய தனித்துவத்தை, ஈழத்தமிழர்களுடைய இறமையை அந்த அரசியலமைப்பு உறுதிப்படுத்தக்கூடிய முறையிலே அதனுடைய வாசகங்களை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதற்கு அனைத்துலக நாடுகளுடைய அனைத்துடைய அமைப்புகளுடைய ஆதரவும் பெறப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய ஒரு அரசியல் பயணத்தை நடத்த வேண்டிய ஆண்டாக இந்த 2025 தொடங்கி இருக்கின்றது. இதை கையில் எடுத்து
இப்பொழுது இலங்கையில் தமிழ் தேசிய முன்னணியினுடைய தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவருமாக விளங்குகின்ற யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மத்திய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற வட்டத்துக்குள் நிற்கின்றவர்களையும் கூட அவர் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக ஒரு பொதுவான ஒரு ஆலோசனை தொகுதி ஒன்றை வழங்குவதற்கு முற்படுகின்றார். இதைத்தான் பொதுக்கட்டமைப்பு மூலமாக ஏற்கனவே திட்டமிட்டார்கள். அந்த நேரத்தில் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நிராகரித்த மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்பொழுது அந்த பொது கட்டமைப்பு ஒன்றுகளால் இந்த தமிழ் பாராளுமன்ற அரசியல்வாதிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கின்ற முறையிலே செயற்பட தொடங்கியிருக்கிறது நல்ல விடயம். ஆனால் அதே வேளையிலே அதை தனியே இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவர் உலகளாவிய நிலையில் இருக்கின்ற எல்லா தமிழர்களுடைய அரசியலமைப்பு குறித்த அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பெறக்கூடிய முறையிலே ஒரு பலமான கட்டமைப்பு ஒன்றை தோற்றுவித்திருந்ததான் அது இந்த ஒரு பொது கட்டமைப்பினூடாக இந்த தமிழர்களுக்கான ஒரு பொதுவான ஒரு அரசியல் அமைப்பு கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு பலமளிக்கும் என்பதுதான் இந்த ஆசிரியர் இலங்கத்தினுடைய முதல் கட்ட சிந்தனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆண்டில் தனியே அரசியல்வாதிகளுடன் எந்த ஒரு நாடும் முன்னேறினது கிடையாது. அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய நிதி பலத்தையும் அதிகரிக்கிறதுக்கான தன்மையுடன் தான் செயற்படுவார்கள். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் போது அதை மக்கியவெளியினுடைய த பிரின்சஸ் என்கின்ற நூலிலே அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இத்தாலிய சிறையிலிருந்து மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். ஆகவே அரசியல்வாதிகளுக்கு அந்த தங்களுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துதல், அதற்காக பாராளுமன்றத்திலேயோ அல்லது ஆட்சி முறைமைக்குள்ளேயோ இடம் பிடித்தல் என்கின்ற நோக்கெல்லாம் இருக்கின்றன. ஆனால் சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுபவர்கள். இன்றைக்கு இலங்கையிலே உப்பு இறக்குமதி செய்கின்றார்கள், அரிசி இறக்குமதி செய்கின்றார்கள். இந்த உப்பையும் அரிசியையும் இறக்குமதி செய்வதற்கான நிலையை பார்க்கின்ற பொழுது அழுவதா சிரிப்பதான்னு தெரியவில்லை. ஏனென்றால் சுற்றி வர கடல் இருக்கின்ற அது இந்து மக்கள் கொண்டிருக்கின்ற இலங்கை தீவு, அதில் மீன்வளமும் இப்பொழுது இறக்குமதியாக துவங்கி இருக்கின்றது. மறுபுறத்தில் பார்க்க போனால் யானை கட்டி போரடித்தால் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த வரலாற்றை கொண்ட பகுதியாக தமிழருடைய தாயக பகுதியில் இருக்கின்றது நெல் விளைச்சல்லி. அத்தகைய அந்த பகுதிகளில் எல்லாம் நீங்கள் தமிழர்களுடைய உட்கட்டுமானங்களை அளிக்கின்றோம் என்று சொல்லி வெறுகனை வீச்சுக்களையும் குண்டு வீச்சுகளையும் நடாத்தி ஒரு பக்கத்திலே உட்கட்டுமானங்களையும் சேர்த்து மறுபக்கத்திலே தமிழர்களுடைய மனித வலுவை நீங்கள் ஈவிரக்கமின்றி இனஅழிப்புகளுக்கூடாக கொன்றளித்த அந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு நிலை இன்றைக்கு தோற்றம் பெற்றிருப்பதற்கு இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்கள் எல்லாருமே அதற்கான பொறுப்பினை ஏற்க வேண்டும். அப்படியா பார்க்கின்ற பொழுது அந்த மூலமான ஒன்று, அதாவது எல்லா மக்களும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டுக்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான, அறிவுத்தளத்தை உயர்த்துவதற்கான, தொழில்நுட்ப தளத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை, வர்த்தக தளத்தை உறுதிப்படுத்துவதற்கான பங்களிப்பை செய்ய அனுமதிக்கப்பட்டால் தான் அந்த நாடு உண்மையாகவே பொருளாதார தன்மையில் விடுபடும். அதை இன்றைக்கு பொருளாதாரம் உலகத்தில் அரசியல் உறுதிப்பாட்டை விட மிக அதிக அளவிலே அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய செல்நெறிகளையும் வெளிப்படுத்துகின்ற தன்மை கொண்டதாக இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கான அந்த சுதந்திரமான பங்களிப்பு மறுக்கப்படுமாக இருந்தால் அந்த மக்களுக்கு இடையில் இன நல்லிணக்கம் தோற்றிக்கப்படாது இருந்தால் எந்த ஒரு பொருளாதார முயற்சியினாலையும் இலங்கை தீவினுடைய பொருளாதார வங்குரோத்த நிலையிலிருந்து விடுபட முடியாது. இப்பொழுது கூட இலங்கை தீவு அவதானிப்பு நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு அனைத்துலக நிறுவனமும் இலங்கை தன்னுடைய பொருளாதாரத்தில் மீண்டெழுந்து விட்டது என்று ஒரு வரி கூட கூறவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால் மற்றவர்களிடம் கடன்பட்டு அல்லது மற்றவர்களிடம் இறந்து பெற்று வருகின்ற நிதிமுறைகளுக்கு ஊடாக இலங்கையினுடைய நாளாந்த பொருளாதாரத்துக்கான செயற்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர உற்பத்தியினுடைய பெருக்கம் என்பது மக்களுடைய மனவிருப்பில், இது எங்களுடைய மண், எங்களுடைய நாடு என்ற அந்த எண்ணம் பெற வேண்டும். அது வருவதாக இருந்தால் முதலில் இந்த ஸ்ரீலங்கா
வினர் ஸ்ரீலங்காவினருக்கான சமத்துவ ஆட்சி இந்த சொற்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இலங்கை தீவினருக்கான சமத்துவ ஆட்சி, இலங்கை தீவினர் என்று சொல்லுகின்ற பொழுது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய அரசு உரிமையுடன் இருந்த யாழ்ப்பாண அரசினுடைய இறைமையைத்தான் கைப்பற்றினார்கள். அதே போல கண்டி சிங்கள அரசினுடைய இறைமையும் அதற்கு முன்னர் கோட்டை சிங்கள அரசினுடைய இறைமையும் தான் அவர்கள் கைப்பற்றினார்கள். அதை அவர்கள் இரு தேச இனங்களுடைய இறைமைகளை கைப்பற்றிவிட்டு தங்களுடைய தேச இனங்களுக்காக 1833 ஆண்டிலே இந்த சிலோனிஸ் என்கின்ற ஒரு செயற்கையான ஒரு தேசியத்தையும் அதே நேரத்திலே சிலோன் என்கின்ற அதுவரை இல்லாத ஒரு ஒற்றையாட்சி நாட்டு முறைமையும் தோற்றுவித்தார்கள். அதன் பின்பு 1921 ஆண்டு பிரித்தாளும் தந்திரத்தின் மூலம் மக்களை ஆள வேண்டும் என்ற பின்னணியிலே இலங்கையினுடைய பல்லின தன்மை கொண்ட மக்களாக இருந்த சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலையக மக்களை ஒருவருக்கொருவராக பகைமைக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கிடையிலே மொழி, மத, பிரதேச, சாதிய வேறுபாடுகள் எல்லாம் வளர்க்கக்கூடிய முறையிலே பாராளுமன்றத்துக்கான சட்டசபைக்கான அப்படி சட்டசபை இருந்தது. அந்த சட்டவாக்க சபைக்கான பிரதிநிதிகளை நியமித்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 104 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இன மோதலுக்கான அந்த அரசியல் தளத்தை கட்டமைத்தார்கள். அதன் உச்சமாக 1931 ஆண்டு டொனமூர் அரசியல் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு அந்த அரசியல் நடைமுறையிலே எல்லா 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமான வாக்குரிமை என்பதை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த தாங்கள் தோற்றுவித்த இந்த இன மோதுகை அரசியலை அவர்கள் பெரும்பான்மை சிறுபான்மையின அரசியலாக வடிவமைத்தார்கள். அந்த பெரும்பான்மை சிறுபான்மை அரசியலுக்கு ஊடாக தமிழர்களுடைய தாயக இறைமையினுடைய சமத்துவமும் சிங்களவர்களுடைய தாயக இறைமையினுடைய சமத்துவத்தை அளிக்கக்கூடிய முறையிலே இந்த குடியேற்ற திட்டங்களை பின்னர் கொண்டு அந்த பின்னணியிலே தமிழர்களுடைய எல்லைகளாக இருந்த மரங்களையும் எல்லைகளாக இருந்த ஆற்று படுக்கைகளையும் கூட மாற்றி அமைத்து எல்லாரையும் குழப்பத்துக்களை கொண்டு பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற தன்மைக்கூடாக பயணித்தார்கள். அந்த கட்டத்தில் தான் 1936 ஆண்டு அளவிலே அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்கள் சட்டவாக்கத்துறையிலே தமிழர்களுக்கு எதிரான, தமிழர்களுக்கு மட்டுமில்லை சிறுபான்மையினத்துக்கு எதிரான ஒரு சட்டவாக்க தன்மை தோற்றம் பெறாதவாறு 50க்கு 50 என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து சிங்கள மக்களுக்கு 50% உறுப்பினர்களும் மற்ற இலங்கை தமிழர், முஸ்லிம் மக்கள், மலையாள தமிழருக்கு 50% உறுப்பினர்களும் கொண்ட சட்டவாக்க சபையை உருவாக்க முற்பட்டார். அதை சோல்பரி அரசாங்கம் இப்பொழுது அனுரகுமார் அரசாங்கத்தினுடைய சில முன்னாள் ஜேவிபி ஆளுமைகள் கூறுவது போல சிறுபான்மையினரை பெரும்பான்மையினருக்கு சமராக நடத்த முடியாது, பெரும்பான்மையினருக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சோல்பரி நிராகரித்தார் என்பதெல்லாம் வரலாறு. அதே நேரத்திலே அதே அகில இந்திய தமிழ் காங்கிரசினுடைய பின்னர் கோப்பாய் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கதிரவேப்பிள்ளை எம்பியினுடைய தந்தையாகிய சட்டத்தரணி சி சிவசுப்பிரமணியம் அவர்கள்தான் அட்லி பிரபுவிடம் நீங்கள் சிறுதேச மக்களுடைய தன்னாட்சிகளை மையப்படுத்தி மற்ற நாடுகளிலே உங்களுடைய அரசியலமைப்புகளை உருவாக்குகின்றீர்கள், எங்களுக்கு அதே மாதிரி எங்களுடைய சிறுதேசிய தன்மையை மையப்படுத்தி எங்களுக்கான உரிமையை கொள்கின்ற தன்னாட்சி குரலை எழுப்பினர். அந்த தன்னாட்சி குரலை எழுப்பி அதே காலத்திலே பொன்னம்பலம் அவர்கள் 45ஆம் ஆண்டு சோல்வரி அரசியலமைப்புக்கு சமர்ப்பித்த அவருடைய சிபார்சுகளின் படி அவர் மிக தெளிவாக கூறினார், இந்தியாவிலே நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை நிறுவி அந்த அரசியல் நிர்ணய சபையின் பின்னணியிலே எல்லா இனங்களுக்குமான பிரதிநிதித்துவ சமத்துவம் அல்லது பிரதிநிதித்துவ பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய முறையிலே அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முறைமைகள் எல்லாம் தோற்றுவித்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கு தமிழ், மலையக முஸ்லிம் மக்களுடைய அவர்களுடைய
நாட்டுரிமையை பாதுகாக்கக்கூடிய முறையிலே நீங்கள் செய்யவில்லை. அவ்விதமாக அரசியல் நிர்ணய சபையை நிறுவ செய்யாது விட்ட காரணத்தினால் இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கம் தொடங்குகின்ற விடயங்களெல்லாம் அவர் மிக தெளிவாக எடுத்துக்கொண்டார். அதே நேரத்தில் அவர் அந்த அறிக்கையிலே 7,80,000 மலையக தமிழர்கள் அங்கு இலங்கையில் பிறந்து அல்லது இலங்கையில் பிறந்து தமிழகத்திலும் இலங்கையிலுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அரசியல் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் எடுத்துக் கூறினார். அத்துடன் தமிழ் மக்கள் காலி முதல் காங்கேசந்துறை வரை இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் வளர்ச்சிகளில், ஆட்சி வளர்ச்சிகளில், மன்னர்களுடைய இறைமை உறுதிப்பாடுகளில் பங்களித்திருக்கிறார்களாகவே காங்கேசந்துறையிலிருந்து காலி பரியந்தம் இலங்கை தமிழர்களுக்கும் இறைமைத்தன்மை இருக்கின்றது, சிங்கள மக்களுக்கும் இறைமைத்தன்மை இருக்கின்றது. இந்த இயல்புத்தன்மையை புரிந்து கொண்டு சட்டவாக்கங்கள் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் விடுத்த வேண்டுகோள் இப்பொழுது மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய இருக்கு. அதன் குறிப்பாக பின்னர் குமார் பொன்னம்பலம் அவர்களும் தமிழர்களை பழங்குடி மக்கள் என்கின்ற அந்த தன்மையுடன் அவர்களுக்கான அனைத்துலக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபையிலே அவர் செயலாற்றியதும் அவருடைய அரசியல் செயற்பாடுகள் பின்னணியிலே அவர் மாமனிதராக மாறியதுமான அந்த வரலாறுகள் எல்லாம் எடுத்து நோக்கின்ற பொழுது இப்பொழுது யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர் சட்டத்துறையிலும் படித்தவர் என்ற முறையில் சட்டத்துறைக்கூடாக இந்த அரசியலமைப்பை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு அவரிடத்தில் வந்திருக்கின்றது. இந்த பொறுப்பினை அவருடைய தனிப்பட்ட அரசியல், அவருடைய கட்சி அரசியல் எல்லாத்துக்கும் மேலாக ஈழத்தமிழர்களுடைய அரசியலை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற முறையிலே செயற்படுவதற்கான தன்மைகளை எல்லா மக்களும் பங்கு பெற்ற கூடிய ஒரு பொது அரசியலமைப்பை, தமிழர்களுக்கான அரசியல் அமைப்பு தேவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கத்துடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆன காரணத்தினால்தான் தேச இனங்களின் உரிமைகளின் சமத்துவம் பேசப்பட வேண்டும். அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தன 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பிற்கு பின்னர் இலங்கையிலே சிங்களமும் தமிழும் தேசிய மொழி என்ற ஒரு நிலை அரசியல் சாசனத்தை உறுதிப்படுத்தப்பட்டது என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அந்த தேசிய மொழி என்பதில் இருந்து சிங்களவர்களும் தமிழர்களும் பேச இனங்கள் என்ற அந்த சொல்லாட்சியை கொண்டு வந்தால் இலங்கையினுடைய எதிர்கால அரசியல் சிறப்பாக அமைக்க உதவும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவினருக்கான சமத்துவ ஆட்சி என்ற விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தக்கூடிய முறையிலே இலங்கை தீவினருக்கான சமத்துவ ஆட்சி என்ற வகையிலே அந்த அரசியல் அமைப்பை அவர்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அது எல்லா மக்களுக்குமான பாதுகாப்பான, அமைதியான, வளர்ச்சிகள் கொண்ட ஆட்சி முறைமைகள் உருவாக்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் என்பதுதான் இந்த ஆசிரியர் அரங்கத்திலே அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. சிறப்பு, நன்றி மாஸ்டர். அரசர்கள் உங்களிடம் வருகின்றேன். சமத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா இனங்களிடமிருந்து சரியான செய்திகள் சேர வேண்டும். அங்கே பல இனங்கள் இருக்கின்றது. ஆனால் சமத்துவத்தை வலியுறுத்துவதாக இருந்தால் எங்களுடைய பக்கத்தில் ஒரு நிதானமான பயணம் இருக்க வேண்டும். இப்ப மாஸ்டர் கூறினார், எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக கூறும் பொழுது கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் எல்லோருமாக கூறிக்கொண்டு வந்தது இதைத்தான்: இணைந்து செயல்படுங்கள், ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள், ஒன்று சேர்ந்தால்தான் நாங்கள் பயணிக்க முடியும் என்ற விடயத்தை சமீபத்தில் அந்த ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியினூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த ஆரோக்கியமான மாற்றத்துக்கு இது ஒரு கொள்கை ரீதியான மாற்றமா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கின்றதா? என்னென்று சொன்னால், இந்த நாங்கள் எங்கள் வானொலிகள் கூட கிட்டத்தட்ட வருடக்கணக்காகவே நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம். அரசியலில் மக்களிடம் செல்ல வேண்டும், மக்களிட பிரச்சனையை புறந்தள்ளும் போது இவ்வாறான விளைவுகள் வரும் என்று. இப்ப இது ஒரு சில சமயங்களில் பிரஷர் இருக்கும் போதுதான் அந்த ஒரு மாற்றம் ஏற்படும். இது இப்போது அவர்களுக்கு மேல் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் அழுத்தம். இனிமேல் அடுத்த தேர்தலில் முற்று முழுதாக காணாமல் போய்விடுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உதாரணமாக அமெரிக்கா போலதான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலம் முதலில் இருந்தது.
அதில் மக்கள் எவ்வளவோ அதிருப்தி அடைந்துதான் அவரை வெளியேற்றினார்கள். ஆனால் அதற்கு பின்னர் வந்தவர்கள் அவரை விட மோசமாக இருப்பவர்கள். அந்த முந்தைய ஒரு கதை சொல்வார்கள், நெல்லு கூட அரிசியை வாங்கி கொண்டு நெல்லு கொடுத்தவனும் உமி கொடுத்தவனும் என்று சொல்லி. அதே போன்ற ஒரு நிலைதான். அப்ப மீண்டும் அவர்கள் ட்ரம்பை கொண்டு வருவதற்குரிய நிலைக்கு அவர் மக்களே தள்ளப்பட்டார்கள். அது இந்த அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலத்த ஒரு அடி என்று சொல்லலாம், அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தண்டனையாக கொள்ளலாம். அது அமெரிக்கா மட்டுமில்ல, மேற்குலக நாடுகளில் பிரித்தானியாவிலும் அதான் நடந்தது, ஜெர்மனிலும் அதான் நடந்தது, பிரான்சிலும் அதான் நடந்தது. என்றால் இவர்களின் கொள்கைகளில் மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தியும் இவர்களின் செயற்பாடுகளில் ஏற்பட்ட அதிருப்தியும் அதே ஒரு நிலைமைதான் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் மீது மக்கள் கொண்ட ஒரு எதிர்ப்பு. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பொது வேட்பாளர் விடயத்தில் கூட இந்த கட்சிகளில் பலர், உங்களுக்கு தெரியும், இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் பலர் எதிர்த்து அந்த பொது சிங்கள கட்சிகளை எதிர்ப்பதை விட பொது வேட்பாளரை எதிர்ப்பதில் தான் மிக அதிக கவனம் செலுத்தியது கட்சிகள். இப்ப அன்றைக்கு அரியநேந்திரன் அவர்கள் ஒரு கட்டுரை என்று எழுதியிருந்தார். அதில் அவர் கூறியதை பாருங்கள். அதாவது, ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டவர்களில் சுமந்திரன் யாழ்ப்பாணம், சயந்தன் யாழ்ப்பாணம், ஆர்னோல்ட் யாழ்ப்பாணம், சத்தியலிங்கம் வவுனியா, சரவணபவன் மட்டக்களப்பு, சேவன் மட்டக்களப்பு, கலையரசன் அம்பாறை, நிரஞ்சன் அம்பாறை, இந்த 8 பேரும் தோல்வி அடைந்தனர். இந்த 8 பேரும் பொது வேட்பாளருக்கு, அதாவது ஒரு பொது கட்டமைப்புக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டவர். ஒரே ஒரு வேட்பாளர் தான் தப்பி பிழைத்தவர், அதற்கு எதிர்த்தவரில் சாணக்கியன் மட்டும். சரி, அடுத்தது அவர் ஒன்றை கூறுகிறார். பொது வேட்பாளரை ஆதரித்தவர்களில் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம், ஸ்ரீநேசன் மட்டக்களப்பு, கோடீஸ்வரன் அம்பாறை, குகதாசன் திருவோணமலை, இவ்வளவு பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப மக்களுக்கு அது ஒரு 40 நாளுக்கு கட்டியமைக்கப்பட்டாலும் மக்களுக்கு ஒன்று இவை எதிர்த்து. இப்ப அன்றைக்கு என்னோட ஒருவர் பேசும்போது கூறினார், பொது வேட்பாளருக்கு எதிராக இவர்கள் அடித்த துண்டு பிரசுரங்களுக்கான செலவை ஏதும் ஒரு திட்டத்துக்காவது யூஸ் பண்ணியிருக்கலாம் என்று. அதுக்காக அவ்வளவு நிதியை கொடுத்தேன் துண்டு பிரசுரங்களுக்கு கூட அடித்து விநியோகித்து தங்களுக்கு தாங்களே சேறு பூசிக்கொண்டார்கள். இப்ப சில சமயங்களில் மக்களில் 2 பேர் இருப்பார்கள். ஒன்று, மற்றவனின் அனுபவத்தை வைத்து தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது. இன்னொரு வகையினர் இருப்ப தான் அனுபவப்பட்டுத்தான் திருந்துவது. அதான் 2. இப்போ அனுபவப்பட்டு வீழ்ச்சியை கண்டு எழுந்திருக்கிறார்கள். ஆனால் இது தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை சரி செய்வதற்காக இருந்து நாடகம் ஆடுவார்களாக இருந்தால் அது மிக பலமான அடியை இன்னொரு தடவை வாங்குவார்கள். உண்மையில் இதே சுத்தியுடன் இந்த அரசியலுக்கு அவர்கள் அரசியல் சேவையை செய்ய முற்படுவார்களாக இருந்தால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கு. ஆனால் ஒன்றை நீங்கள் யோசியுங்கள், இங்கு செயற்பாடுகள் தான் முக்கியம். அதுதான் இப்ப முக்கியம். மக்களிட பிரச்சனைகள் தான் முக்கியம். இப்ப யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், தற்போது எழுந்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கலாம், மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மயிலத்தினமடு மாதவனை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இந்த பௌத்த ஆலயங்கள் அமைப்பது தொடர்பாக, அல்லது காணி அபகரிப்பு. இந்த பிரச்சனைகளில் இவர்கள் ஆக்டிவாக நின்று இதனை மேற்கொள்வார்களாக இருந்தால், மக்களுடன் மக்களாக இணைந்து செயற்படுவார்களாக இருந்தால் அடுத்த முறை தப்பி பிழைப்பார்கள். இல்லை என்று சொன்னால் காணாமல் போவார்கள். ஏனென்றால் முன்னைய போல பழைய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும், அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற மனோநிலை இப்போதைய புதிய ஜெனரேஷனுக்கு இல்லை. அவர்கள் ஏதாவது ஒன்றை புதிதாக தேடுகிறார்கள். மற்றது அவர்கள் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள், எல்லா உலக நடப்புகளை பெருமளவில் அறிகிறார்கள். என்னென்ன நடக்கிறது, யார் ஏமாற்றுகிறார்கள் என்பதை தெரிகிறது. முன்னே போல ஒரு மீடியாக்களை வைத்துக்கொண்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வைத்துக்கொண்டு மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முடியாத ஒரு நிலை என்றால் சமூக வலைத்தளங்கள் அதனையும் மேவி சென்று விட்டன. இப்போ வீட்டுக்கு வீடு யூடியூப் என்று சொல்லி மீடியாக்கள் என்று உடனடியாகவே எல்லாம் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. அவர்கள் என்ன செய்தாலும் எது செய்தாலும் உடனடியாக வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. பெருமளவான மாற்றுக் கருத்துக்கள் பெருமளவான முன்வைக்கப்படுகின்றன. அண்மையில் கூட பனை அபிவிருத்தி சபை தொடர்பாக
அதில் நடந்த காரசாரமான விவாதங்கள் அப்படி எல்லாம் நடந்திருக்கின்றன. கிளிநொச்சியில் இடம்பெற்ற அபிவிருத்தி கூட்டமாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டமாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இப்போது அவர்கள் தாங்கள் ஏன் நிதி திரும்பி சென்றதற்கு என்பதற்கான காரணத்தை முன்வைக்க வேண்டும் என்று அறக்க பறக்க திரிகிறார்கள், ஓடி திரிகிறார்கள். அப்ப அண்மையில் எனது நண்பர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார், வங்கி முகாமையாளர், கிளிநொச்சியில் அபிவிருத்தி கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அவர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார். பூநகரி பகுதி நகர அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய்கள், கிட்டத்தட்ட 50 கோடி திரும்பி அனுப்பிவிட்டார்கள். 1% அதில் எடுக்கவில்லை. அது ஏன் அவ்வாறு அனுப்பப்பட்டது என்பது தொடர்பாக கேள்வி கேட்க போறார்கள் என்பதற்காக அதைக்கான காரணங்களை தேடி அதிகாரிகள் அங்கும் இங்கும் ஓடி திரிவதாக எழுதியிருந்தார். அவ்வளவுதான் அவர் எழுதினது. இப்போ ஓரளவு அதாவது இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக மக்களுக்கு என்ன நடைபெறுகிறது, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற தகவல்கள் உடனடியாக போகின்றது. அப்ப நீங்கள் கேட்டது போல இனியும் இணைந்து செயற்படாமல் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு நின்றால் அடுத்த வரும் தேர்தல்களில் முற்று முழுதாக அடையாளம் தெரியாமல் அளிக்கப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு இப்போது ஒன்று புரிந்து விட்டது. உண்மையில் அது ஒரு நல்ல மாற்றம். மக்கள் தான் இந்த அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அவர்கள் தான் இதற்கான தீர்வை அவர்களுக்கு இப்ப நாங்கள் ஊடகங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், என்ன நடைபெறுகிறது என்பதையும் ஒப்பிட்டு உலக அளவில் என்ன நடைபெறுகிறது என்பதையும் என்ன நடக்கும் என்பதையும் நாங்கள் ஏதாவது ஆய்வாக கூறலாமே தவிர, ஆனால் அதற்கு கையில் எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி மக்களிடம் தான் இருக்கு. சிறப்பு, மிகவும் சிறப்பு. எனக்கு உங்களுடைய பதில் பிடித்திருக்கின்றன. நாங்கள் வெளிப்படையாக பேசும் பொழுதுதான் தெளிவு வரும், அந்த தெளிவினூடாக மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய இருக்கிறது. நன்றி மாஸ்டர். உங்களிடம் வருகின்றேன். இதற்கு முதல் நடந்த தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உயிரோடை தமிழ் வானொலியும் நிறைய நேரத்தை நாங்கள் ஒதுக்கி அது தொடர்பாக பேசியிருந்தோம். ஆனால் அந்த தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு அவருடைய செயல்பாடுகளில் படு தோல்வி கண்டதாகத்தான் பலர் கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஊடகங்கள் வாயிலாக மட்டுமில்லை, பாரிஸ் அவர்கள் கூறியது போல் சமூக வலைத்தளங்களூடாக கூட நிறைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. அப்பொழுது கூட நாங்கள் மட்டுமில்லை, நிறைய பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமைத்துவம் இருக்கின்றதை அடையாளம் கண்டு சிறப்பாக கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். இதுவரை காலமும் அவர் எந்த ஒரு விதத்திலும் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தாத இந்த நேரத்தில் கஜேந்திரகுமார் எவ்வளவு பங்கை இந்த நேரத்தில், இப்ப நீங்கள் கூறினீர்கள் அரசியல் யாப்பு தொடர்பாக, அமைப்பு தொடர்பாக அது உருவாக்குவது என்றால் அதை உருவாக்கி அது எத்தனையோ கட்டங்கள் இருக்க போகுது. அவ்வளவு கட்டத்தையும் தாண்டி வருவதற்கு நான் நினைக்கிறேன் அனுரகுமார திசாநாயக்கா ஒரு நல்ல சமங்கிகளை காட்டினாலும் கூட எவ்வளவு இலகுவாக அவர்கள் செயல்படுத்துவார்களோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சமீபத்தில் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்தார், செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை சந்தித்தார். கடந்த வாரம்தான் தமிழரசு கட்சியை புறக்கணிக்க முடியாத ஒரு கட்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். இவருடைய இந்த செயல்பாடு, இவர் தன்னுடைய உண்மை, அவருடைய வரலாறு உங்களுடைய பேரினார் பாட்டினார், அவர்களுடைய அரசியல் வரலாறு தெரியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி செயல்படுவதற்கான நேரம் இங்கே வந்திருக்கின்றது என்று நம்புகிறீர்களா? அனைவரையுமே பங்காளர்களாக அவர் அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்ப நீங்கள் கூறியவாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சி தான் தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதார கட்சி என்ற மாதிரி பேசியிருக்கின்றார். விதமான ஒரு ஏமாற்றுத்தன்மையுடன் தான் நாங்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய மிக பலமான செயற்பாட்டாளர்கள் தான் 65 77 வரை கூட விளங்கி இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகின்றது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர் மதிப்புக்குரிய அமரர் ஜே.ஜி. பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சட்டத்துறை மேதை என்ற முறையில் இந்த அனைத்துலக சட்டங்களுக்கு ஊடாக சட்டத்தின் வழியான ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும் என்று காலத்துக்கு ஏற்ற முறையிலே செயல்பட தொடங்கினார். அதனை புரிந்து கொள்ளாத நிலையில் நாங்கள் எல்லோருமே நடந்தோம் என்பதுதான் வேதனையான ஒன்று. அனகரணத்தினால்தான் அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய அந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு பெறுகின்ற அந்த பாரம்பரியம் இப்பொழுது மீள்கட்ட அமைக்கப்பட வேண்டிய தேவையாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு பலமான பாராளுமன்றத்தையும் நிறைவேற்று அதிகாரம் உள்ள அரசு தலைவரையும் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அதனுடைய செயற்பாடுகளை சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்து தமிழர்களுக்கான அந்த
இறைமையின் அடிப்படையிலே அவர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை அரசியலமைப்புக்குள் உள்வாங்கக்கூடிய வாசகங்களை கொண்டதாக இந்த அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்படியாக உள்வாங்குகின்ற பொழுது நாட்டை பிரித்து தர சொல்லி யாருமே கேட்கவில்லை. அதாவது தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது, சிங்களர்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்கின்றது. அந்த தாயகங்களுடைய அடிப்படையிலே அந்த தாயகங்கள் இரண்டும் அதற்குரிய தன்னாட்சி தனித்துவத்துடன் அந்தந்த பகுதிகளை வளர்க்கின்ற பொழுது அந்த சிங்கள தமிழ் தேசிய இனங்களுடைய கூட்டாண்மை கூடாகவும் பங்காண்மை கூடாகவும் எங்களுடன் வர்த்தகத்தின் மூலம் அளித்த அளப்பரிய பங்களிப்புகள் மூலம் இலங்கையினுடைய குடிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மக்களும் பெருந்தோட்டத்துறை கூடாகவும் நிதி மகாத்துவத்துக்கூடாகவும் கல்வி கூடாகவும் இலங்கையினுடைய தீவினுடைய இறைமையை உறுதிப்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்த வகையிலே இலங்கையினுடைய குடிமக்களாக வந்த மலையக தமிழர்களுடனும் இணைந்து அவர்களுடைய அரசியல் உரிமைகளையும் பேணிய நிலையிலே நாங்கள் இப்பொழுது கூட்டாண்மை பங்காண்மைக்கு வெளியே இருக்கிற அரசுகளிடம் ஓடினுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்தந்த அரசுகள் மக்களை பற்றி பொருட்படுத்தாமல் மக்களுடைய மனித வலுவையும் நாட்டினுடைய மூல வளங்களையும் தங்களுக்குரியதாக மாற்றுவதற்கான முறைகளையும் இந்து மாக்கடலுடைய இருப்பை தங்களுடைய இந்து மாக்கடல் இராணுவ நலனுக்காக மாற்றுகின்ற தன்மைகளையும் பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் முதல் கூறியவாறு தான், யாராக இருந்தாலும் மக்களிடம் ஓடுங்கள். சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, மலையாள தமிழ் மக்களாக இருந்தாலும் அவர்கள் தான் மக்கள். அவர்கள் அந்த தீவிலே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அது அவர்கள் யாரையும் அழித்து அந்த தீவை ஒரு பொழுதும் எங்களால் ஒரு பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியில் உள்ள தீவாக ஒரு கட்டத்திலும் யாராலையும் மாற்ற முடியாது. அதன் அடிப்படையிலே எல்லோருமே வாழ வேண்டிய அந்த மண் இன்னொருவரால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்குத்தான் செல்லும், இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இந்த அபாயகரமான நேரத்தில் தான் மீளவும் இப்ப அண்டர்கிரம திசனாக்காக நீங்கள் கூறிய மாதிரி அவர்களே வளர்த்துவிட்ட, அவர்கள் இடதுசாரி பின்னணியிலே வந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களே வளர்த்துவிட்ட தங்களுடைய அரசியல் சக்தியை பலத்தை பெறுவதற்கு அவர்களே வளர்த்துவிட்ட சிங்கள பௌத்த பேரவாதத்துக்கு சிக்கப்பட்டு கொண்டு நிற்கின்றார்கள். அவர்களுமே எதுவும் செய்யலாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் மத்திய சிங்கள கட்சிகள் இப்பொழுதே அவர்கள் எவ்விதமாக ஆட்சியிலிருந்து விழுத்தலாம் என்பதற்கான பலவிதமான செயற்பாடுகள் இறங்கியிருப்பதை தகவல்களும் செய்திகளும் வெளிப்படுத்துகின்றன. இவ்விதமான ஒரு சூழலில் இப்பொழுது யாரெல்லாம் இலங்கை தீவின் மக்களுடைய ஜனநாயக ரீதியான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றீர்களோ, உங்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவான தன்மை இருக்கின்றது. எங்கள் மக்களுடைய நல்லிணக்கத்தினூடாகத்தான், அந்த மக்களுடைய பொருளாதார கூட்டாண்மை பொருளாதார பங்காண்மை மூலமாகத்தான், அந்த மக்களுடைய மண்மையில் உள்ள கூட்டாண்மை மூலமாகத்தான் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று. ஆக அந்த நேரம் விட்டது. இப்பொழுது அரசு கூறிய மாதிரி நீங்கள் அதனை செய்யாவிட்டால் மக்கள் மிக விரைவில் சர்வதேச நாடுகளினுடைய காலடியில் கிடக்க வேண்டிய தன்மை மட்டுமில்லை, இப்பொழுது கூட இலங்கையினுடைய உணவளிக்கிற ஆற்றல், இலங்கையினுடைய தொழில் வள ஆற்றல், இலங்கையினுடைய அமைதியான வாழ்வாற்றல் எல்லாம் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் இலங்கை தீவில் என்ற வகையிலே வரலாற்றினுடைய உண்மையை, இயல்புத்தன்மையை ஔவையார் ஒரு வரியிலே கூறுவார், இயல்பது கரவையில் ஈவது விளக்கேல் என்று. அதாவது இயல்புத்தன்மையை உலகம் ஒழிக்காதே, இயல்பது கரவையில் என்ற இதுதான் இயல்புத்தன்மை. இலங்கையினுடைய இயல்புத்தன்மை என்ன? தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் எங்களுக்குள்ளேயே அதிகார போட்டிகள் இருந்திருக்கலாம், அது வேறுபடியும். அதாவது மன்னர்களுக்கிடையே அந்த அதிகார போட்டி இருந்தே தவிர மக்களுக்கிடையே அந்த அதிகார போட்டி இருக்கவில்லை. அது பிரித்தானிய காலத்துக்கு பிறகுதான் மக்களுக்கு அதிகார போட்டி என்ற தன்மை உருவாக்கப்படுகிறது. ஆக இந்த உண்மைகளை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம்
காரணம் என்னென்றால் இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டை வந்து தமிழர்களுடைய இறைமையை மறுத்து தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமையையும் அவமதித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து ஒரு இனப்படுகொலை களமாக மாற்றியது. கடந்த 51 ஆண்டுகளாக அந்த இனப்படுகொலைக்கான 11 உயிர்கள் அதிலே வந்து பலியாகப்பட்டன. அது திட்டமிட்ட முறையில் பலியாகப்பட்டன. எல்லாம் அந்த மின்சாரத்தால் தாக்கப்பட்டு இறந்தார்கள். மின்சாரத்தால் தாக்கப்பட்டு இறந்த என்ற அந்த வரலாறு என்பது திட்டமிடப்பட்டு நடந்த என்ற கேள்வி இருக்கின்றது. அப்ப அதற்குள் ஒரு முறைமையான விசாரணை கமிஷனை அமைத்து அந்த நிகழ்வு, அதான் இந்த இனஅழிப்பு இனப்படுகொலை பண்பாட்டு இனஅழிப்புகளுடைய முதல் அடியாக இருக்கின்றது. அந்த அடியில் தான் தமிழ் மக்கள் தங்களை இனி ஆயுத எதிர்ப்பின் மூலமாகத்தான் பாதுகாக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய தேசிய தலைவர் அவர்கள் தமிழர்களுக்கான பாதுகாப்பு தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள் என்று 51 வருட காலமாக அதற்கான நீதியை கூட நாங்கள் வந்து உலக மட்டத்தில் பெற முடியாமல் இருக்கின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் தான் இந்த நீண்டகால நோக்குடன் தேசத்தை கட்டியெழுப்பதை மையமாக கொண்ட அரசியலமைப்பு செயற்திட்டத்தை ஒருபோதும் ஊதியமற்ற தன்னார்வ அடிப்படையிலான செயற்பாடுகளும் செய்ய முடியாது. இதனை வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய கடன் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார துறையினுடைய விரிவுரையாளராக இருக்கின்ற உமேஷ் மொரம் முதலியவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தன்னார்வ செயற்பாட்டாளர்களை நீங்கள் வைத்து ஒரு நாளும் ஒரு நாட்டினுடைய மாற்றங்களை உருவாக்க முடியாது, ஒரு இனத்தினுடைய மாற்றங்களை உருவாக்க முடியாது. அப்படியாக இலங்கை தீவிலே இந்த கட்சிகள் தங்களுக்கான தொண்டர்களை வைத்து பணியாற்றுகின்றோம், அமைப்புகள் தங்களுக்கான தொண்டர்களை வைத்து பணியாற்றுகின்றோம் என்கின்ற அந்த முறையிலே செயற்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைய பொருளாதார இழப்பு என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வேலைக்கான அடிப்படை கூலி கொடுக்கப்படாத நிலையில், அடிப்படை ஊதியம் கொடுக்கப்படாத நிலையில் அந்த மனிதனால் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி முழுதாக வந்து அந்த செயற்பாட்டை செய்ய முடியாது. எங்களுக்கும் கூட தெரியும், இங்கே வானொலியில் தொடங்கிய பொழுது கூட அந்த நிலை இருந்தது, இன்றும் இருக்கின்றது. அதாவது வந்து தன்னார்வ முயற்சிகளுக்கு கூடாக ஒரு காலமும் நீங்கள் வந்து பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய வலுவான கரம், அந்த கரத்துக்குள் சாதாரணமானவர்கள் நசுக்கப்படுகின்ற தன்மையை கொண்டவர்கள். அப்ப அந்த பொருளாதார கரத்தை வந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு தான் தனிப்பட்ட மக்களாலும் செயற்பட முடியும், கட்சிகளாலும் செயற்பட முடியும், அமைப்புகளாலும் செயற்பட முடியும். அப்படியானால் இனி வருங்காலத்தில் என்றாலும் இந்த மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுது அதில் ஆர்வத்துடன் ஈடுபடுபவர்களுக்கான அந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தையாவது கொடுத்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தினை இலங்கையினுடைய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தாங்கள் தன்னார்வ பணியாளர்களை வைத்து மாற்றங்களை கொண்டு வர போறோம் என்று கூறிய கருத்துக்கு எதிர்கருத்தாக வந்து கொழும்பு பல்கலைக்கழக விரிவுரையாளர், கடன் வர்த்தகம் மற்றும் பொறியியல் ஆய்வாளர் உமேஷ் மொரமுதலி அவர்கள் துணிந்து கூறியிருக்கின்றார். இது எங்கள் எல்லோருக்குமான ஒரு பாடமாக இருக்கட்டும். நாங்கள் இவ்வளவு காலம் எத்தனையோ செயற்திட்ட முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம், நேரத்தை செலவழித்திருக்கின்றோம், உழைப்பை செலவழித்திருக்கின்றோம். மக்கள் வந்து பல எதிர்பார்ப்புகளுடன் தங்களுடைய நாளாந்த வாழ்வினுடைய விட்டு கொடுப்புகளை செய்து அதில் பங்கேற்றம் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பயனுமே வரவில்லை. அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தான் இந்த உமேஷ் மொரமுதலியுடைய இந்த பொருளாதார ரீதியான கருத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த ஆண்டிலாவது அது குமார் பொன்னம்பலமாக கையேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு தமிழ் செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற எந்த செயற்பாட்டுக்கும் அதற்கான மனித ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே அந்த செயற்பாட்டிலே ஆர்வத்துடன் பங்கு பெற்றவர்களுக்கான மிக குறைந்த பட்ச ஊதியத்தையாவது கொடுத்து செயல்படுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டிலே நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. இதுதான் இன்றைக்கு இந்த அடுத்த வாரத்திலே 10ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் பற்றிய அனைத்துலக கவனம் இல்லாமல் போனதற்கான அடிப்படையாக இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே மே மாதம் 17ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த இன அழிப்பின்கான இதுவரையான
சமத்துவமான என்ன தண்டனை நீதியோ அல்லது பரிகார நீதியை பெற முடியாத நிலை இருக்கின்றது. உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கெல்லாம் மற்ற மக்களுக்கெல்லாம் அது அமைகின்ற பொழுது ஏன் எங்களுக்கு அமையவில்லை என்ற கேள்வியை மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் திட்டமிடலில் நாங்கள் சரியான முறையிலே அதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதனுடைய சந்தர்ப்ப தன்மைகள் எப்படி இருக்கின்றது, அதனுடைய அபாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் திட்டமிடாமல் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிற செயற்திட்டங்கள் இயங்கியல் தன்மை கொண்டது. அதாவது மார்க்சிசத்தோட அடிப்படை எல்லாமே காலத்துடன் மாறிக்கொண்டிருப்பது. இப்போது எந்த ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் தொடங்குகின்ற பொழுது தொடங்கி அந்த செயற்திட்டத்தை நோக்கி போறதுக்கு இடையிலேயே உலக பூகோள அமைப்பு எவ்வளவு விதமாக மாறிவிடுகிறது, காலநிலை அமைப்பு எவ்வளவு விதமாக மாறிவிடுகிறது. அவை அந்த மாறுதல் தன்மைக்கேற்ப ஒரு பலம் பொருந்திய ஒரு அறிவுசார் தளம் இருந்து அதை நிறுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு தொழில்நுட்ப தளம் இருந்து அதற்கான பக்கத்துணை அளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவைகளை பற்றியெல்லாம் சிந்தியாமல் வெறுமனே பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பற்றியும் அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பற்றியும் அதற்கு எதிராக இவர்கள் தங்களுடைய வாயால் வடை சுடுவதை பற்றியுமான அந்த தன்மைகள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இந்த இந்திய இழுவைப்படகுகளால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள். கடந்த அரசாங்கத்தில் இந்த இந்திய இழுவைப்படகுகள் வருவது குறைந்திருந்தது, நாங்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னும் அது மதிப்புக்குரிய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் அவருக்கும் அந்த நேரத்திலிருந்தே இதை மாற்ற வேண்டும் என்ற வெளிப்படையான கருத்தை வெளியிட்டுக் கொண்டு வந்த ஒருவர். அப்படி இருந்தும் கூட இந்த காலத்திலே அதிக அளவான இழுவைப்படகுகள் நெடுந்தீவிலிருந்து சொண்டிக்குளம் மட்டும் இருக்கின்ற பகுதிகளிலே எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான விலைகளை யோசிச்சு பாருங்கள். $30,000 பெறுமதியான விலைகளை அறுத்து சென்றிருக்கிறார் என்று கூறுகின்றார்கள். யோசிச்சு பாருங்கள் மக்களுடைய நிலை. அப்ப இதை பற்றி அனைத்து உலக மட்டத்திலே எத்தனையோ தொழிற்கட்சிகள் இருக்கின்றன. இன்றைக்கு மலையக மக்கள் தங்களுக்கான உரிமைகளை ஓரளவுக்கு பெற்று மீண்டெழுந்திருக்கின்றார்கள். உலக தொழிற்கட்சிகளுடைய பலன்தான் அதுக்கு காரணமாக இருந்தது, அரசியல் பலம் அல்ல. உலக தொழிற்கட்சிகள் இந்த தொழிலாளர்களுக்கு தான் தொழிலாளர்களை பற்றிய அந்த வேதனை புரியும், துன்பம் புரியும். ஆகவே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். அது ஒரு பக்கத்திலே. அதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நீதிக்காக தாய்மாரும் பெற்றோரும் இப்போ திருவண்ணாமலையிலே நடந்த அந்த 5 மாணவர்களுக்கான படுகொலைக்கு கூட கடந்த வாரத்தில் கூட மிக பலமாக குரல் எழுப்பப்பட்டன. அவ்விதமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட அவற்றையெல்லாம் அவற்றுக்கான பக்கத்துணியாக அனைத்துலகம் நிற்க முடியாத நிலை ஏன் ஏற்பட்டிருக்கின்றது? ஏனென்று சொன்னால் இந்த திட்டமிடலில் இருக்கின்ற குறைபாடு. இது நாங்கள் தமிழர் கட்சியினுடைய வருகை ஏற்படுத்திய சிக்கல். இதுதான் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இருக்கிற வேறுபாடாக கூட பார்க்கின்றோம். இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய காலத்தில் தான் அனைத்துலக நிலையிலே எங்களுடைய பிரச்சனை பேசப்படக்கூடியதாக இருந்து லண்டனில் எத்தனையோ முறைகள் பேசப்படக்கூடிய அப்படி லண்டன் தான் உலகம் முழுவதற்கான மையமாக இருந்தது. அங்கே அவர் பொன்னம்பலம் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள் போன்றவர்கள் பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சியின் காலத்தில் இந்த நாட்டில் எப்பொழுது எங்கு நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள், நாடுகளிடம் சென்று கையேந்தினீர்கள். அப்பொழுது பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், எங்களாலேயே எங்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிற நேரத்திலே நீங்கள் எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர் வெளிப்படையாகவே அரசியல் யதார்த்தத்தை வெளிப்படுத்தி கேட்டார். அதுக்கு பிறகு உங்களுக்கு அறிவு வரவில்லை. திரும்பவும் நீங்கள் இந்தியா எங்களுக்கு வரலாற்றிலே எந்த ஒரு கட்டத்திலும் எங்களை ஆக்கிரமித்த வரலாறு கிடையாது. ஆனால் நீங்களாக சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை, தங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய முறையில் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நாங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தோம். அதுக்கு மேல் வரலாற்று எப்பயாவது மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட காலத்தை காலம் இப்ப இலங்கை சோழர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் தான் சொல்லுவார்கள். ஆனால் பாண்டிய அரசினுடைய மணிமுடியை அங்கு கொண்டு வைக்க போன பிரச்சனையில் தான் அது இடம்பெற்றது. இலங்கைக்கு மேல் ஆக்கிரமிப்பு நடத்த அடிப்படையில் நடக்கவில்லை. பாண்டிய அரசினுடைய மணிமுடி அங்கே இருக்கின்றது. சோழர்கள் அதை கைப்பற்றினால்தான் சோழ அரசினுடைய மணிமுடியினுடைய இறமை உறுதிப்படுத்தப்படும் என்ற பின்னணியிலே சோற்றம் பெற்றது அந்த வரலாறுகள் எல்லாம். ஆகவே இந்த வரலாறுகளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்களுக்குள்ளேயே நின்று செயல்படுவதற்கு அந்த பலத்தை தான் இந்த உயிரோடை தமிழ். இது உயிரோடை என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கு நீர்வாக்கின்ற தன்மை.
உங்களுடைய உயிர் வாழ்ந்தால்தான் நீங்கள் வாழுவீர்கள். அந்த அடிப்படையில் தான் உயிரோடு என்ற பெயரையே இந்த வானொலி கொண்டிருக்கின்றது. இலக்குன்ற பெயரையே அந்த மின்னிதழ் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய இலக்கு என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய உயிரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் என்னுடைய உயிரை பாதுகாத்தால் நான் என்னில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை மனிதர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கின்றது. சிறப்பு மாஸ்டர். மிகவும் ஒரு நல்ல ஒரு செய்தியை இந்த ஆண்டு முதலாவது நிகழ்ச்சியில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிய நீங்கள் கூறியது சரி. ஒரு திட்டமிடல் என்பது முக்கியம். எந்த விடயத்தை எடுத்தாலும் திட்டமிடல். ஒரு விளையாட்டு போட்டி எடுத்தாலே திட்டமிடல் முக்கியம். ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். விளையாட்டு போட்டியில் கூட பந்தாட்டமாக இருக்கட்டும், எந்த விளையாட்டாக கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இணைந்து செயல்படாவிட்டால் நீங்கள் சாதிக்க முடியாது. இதை புரிந்திருக்க வேண்டும். ஒரு இனமாக நாங்கள் விடுதலை பெற வேண்டும், அந்த இலட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 80-90% நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும். அந்த ஒருமைப்பாடு இது முக்கியம் என்பதை நீங்கள் இங்கே தேசிய அரசியல் அமைப்பு தொடர்பாக கூறும்பொழுது இது முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அரசுகளை எங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போன்றோம். அரசியல் அமைப்பு செயல் திட்டம் தொடர்பாக கூறும்பொழுது பாதுகாப்பு கவசமாக அமைகிறது என்ற விடயத்தை மாஸ்டர் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்து வந்த சிங்கள அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டு வந்திருந்தார்கள். சந்திரிகா, அதற்கு முன்னரும் கூட சந்திரிகா, ராஜபக்ஷாக்கள், ரணில் விக்ரமசிங்க. ஆனால் இப்பொழுது ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு நிச்சயமாக அவர்களுடைய மனம் விரும்பி அந்த அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது என்று நான் கூற மாட்டேன். அங்கே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதாரம் ஒரு முக்கியம், இனி பூகோள அரசியலும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் இப்ப தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் சமத்துவத்தையும் வலியுறுத்த வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான அழுத்தத்தை அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய கட்சிக்கு பிரயோகிக்கலாம் நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், அரசியல் யாப்பை உருவாக்கி விட்டால் உடனடியாக அங்கே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போவதில்லை. இதற்கு எத்தனையோ கட்டங்கள் இருக்க போகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு 5 ஆண்டுகள் தான் ஆணை வழங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்தும் வழங்குவார்களோ இல்லையோ என்று தெரியாது. ஆனால் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை எவ்வாறு இந்த அழுத்தத்தை பிரயோகிக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்னென்று சொன்னால், இலங்கை சிங்கள கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் தரப்போவதில்லை. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் தனது கட்சிக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க போவதும் இல்லை. என்னென்று சொன்னால், அவர்களும் அந்த அதாவது நீலம், பச்சை, சிவப்பு என்ற 3 கலருமே சிங்கள தேசத்தில அது இனவாதத்திற்கு இருந்த கட்சிகள் தான், புதிதாக உருவாகவில்லை. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் இந்த மாறிவந்த பூகோள அரசியலின் விளைவுகளை வடிவாக உள்வாங்கி அதனை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொண்டனர். அவ்வளவுதான். இப்போதும் அனுரகுமார திசாநாயக்கா அந்த புதிய அரசியல் ஜாப்பு என்றெல்லாம் பேசுவது, புதிய அரசியல் ஜாப்பு என்று பேசுகிற போது அவர் ஒன்றைத்தான் கூறுகிறார், எல்லோரும் இலங்கையர்கள். அது அடிப்படையே தவறு. அதான் பிரச்சனை, அடிப்படையே தவறு. அப்ப அடிப்படையை தவறாக புரிந்து எல்லோரும் இலங்கையர் என்ற போர்வையில் உருவாக்கப்படுகின்ற அரசியல் ஜாப்பு வெற்றி பெறும் என்று யாராவது அதை நாங்கள் முதலிலே நிராகரித்து விடலாம். என்றால் ஒரு நாட்டுக்குள் பல இனங்கள் இருக்கின்றன. அந்த இனங்களின் இறமைகளை நீங்கள் அங்கீகரித்து பிற்பாடு நீங்கள் இலங்கையை பற்றி பேசுங்கள். அதுதான் முக்கியமானது. இப்ப இந்தியாவில் இதுக்கு இந்தியாவும் ஆதரிக்குது என்று சொன்னால், இந்தியாவில் பிறகு மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். பிறகு வெவ்வேறு மொழிகள் இருக்கின்றன. எல்லோரும் உங்கள் மொழிகளை விட்டு ஹிந்தியை பேசுங்கள். இப்ப நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தீர்கள் என்றால், எல்லோரும் ஒரே இந்தியர்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லா முதலமைச்சர்களையும் விட்டுட்டு மோடிக்கு பின்னால போனீர்கள் என்று சொன்னால் அதை மற்ற நாடுகள் பின்பற்றலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நீதியை வைத்துக் கொண்டு இன்னொரு நீதியை காண முடியாது. இப்ப அவர் கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறுவதும், அதாவது அதில் 2 விடயங்களைத்தான், டிஜிட்டல் எக்கானமி என்று சொல்றது ஒன்று, இரண்டாவது என்னென்று சொன்னால் அதாவது வறுமையை ஒழிக்கிறது. அதற்கு எல்லோரும் ஒன்றுபடுங்கள். சரி, அது வடக்கு தமிழர் தாயகத்திலும் இருக்கின்றது, சிங்கள தேசத்திலும் இருக்கு. ஆனால் இலங்கை அரசு 2ஐயும் சமமாக பார்ப்பது இல்லை. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாஸ்டர் கூறியது போலதான், உப்பளம் இருக்கின்றது, கடல் வளம் சூழ்ந்த நாடு,
சரி, கடல் வளம் சூழ்ந்த நாடு, டெம்பரேச்சர் விண்டர் சமரண்டுக்கு லோவா இருந்தாலும் பரவாயில்ல, வெப்பத்துல உப்ப செய்யலாது. அங்க டெம்பரேச்சரோ சரியான ஹை, ஏற்கனவே உப்பளம் இருந்தது. சரி, இப்ப நீங்கள் பாருங்கள், கந்தளாயில இருந்து சீனி தொழிற்சாலை, முல்லைத்தீவுல இருந்த ஓட்டு தொழிற்சாலை, பரந்தன் கெமிக்கல் ஃபேக்டரி, ஆனரவு உப்பளம், காங்கேசன்துறை சீமெண்ட் ஃபேக்டரி, மில்க் ஒயிட் சவுகாரா ஃபேக்டரி, ஏதாவது இருக்கா இப்ப பாருங்க, ஏதாவது இயங்குதாண்டு பாருங்க. இப்ப தொழிற்பேட்டைகளை எங்கு அமைக்கிறீர்கள்? தென்னிலங்கையில் அமைக்கிறீர்கள். அப்ப இது ஒன்று இலங்கை அரசு திட்டமிட்டு செய்கின்றது, இரண்டாவது அதனை மீறி இந்த மக்களுக்கு இவ்வாறான தொழிற்பேட்டைகளை அமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் எங்கள் அரசியல்வாதிகள், அமைப்புகள், பொது அமைப்புகள் அனைத்தும் தவறிழைத்ததை தான் சுட்டிக்காட்ட, எதிர்கால சந்ததியை ஒரு பிச்சைக்கார சமூகமாக வளர்த்தது. நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அதாவது 2024ஆம் ஆண்டு சாதனை என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களின் அமைப்பு, தமிழ் மக்களை கூறவில்லை, தமிழ் அமைப்புகளின் அரசியல்வாதிகளுடைய சாதனை என்னென்றால், 194 நாடுகளிலும் எந்த நாடுகளிலும் ஆதரவை பெறாது தமிழ் மக்களை புறந்தள்ள வைத்தது. அது ஒரு சாதனை, அதை கொண்டாடலாம் நாங்கள். இப்ப அடுத்த சாதனை என்னவென்று சொன்னால், புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம், அங்குள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். நான் இப்போது கூறிய இத்தனை தொழிற்பேட்டைகளையும் பாருங்கள், ஏதாவது ஒன்றை இயங்குகிறாரா, இயங்கு நிலையில் இருக்கின்றதா, இயங்க விடுகிறார்கள், அல்லது அதை இயங்க வைப்பதற்கு என்ன முயற்சிகளை எடுத்தார்கள்? இருக்கின்ற மீன்வளத்துறையை, இப்போ மீன்பிடி தொழிலை கூட, அதை கூட இவ்வளவோ போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இலங்கைக்கும் தான், இலங்கை தமிழ் மக்கள் இப்ப 100 குளங்கள் இருக்கின்றன வன்னியில், 100க்கும் மேற்பட்ட குளம். ஆனால் அரிசியை இறக்குமதி செய்கிறீர்கள். அக்கப்போர் நடக்கிறது அங்க அரிசிக்கு, பால் சோறு பொங்குறதுக்கு அரிசி இல்லையா என்று யாரோ எழுதிட்டாங்களாம் எங்க தென்னிலங்கையில. அங்கேயும் இப்ப சரியான பிரச்சனை. அப்ப அன்றைக்கு கட்சி நடத்தும் போது இருந்த பிரச்சனையை விட அரசு தலைவராக வந்த பிறகு அவருக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப இரண்டால் ஒன்றை கூறுகிறார் அப்படிங்க பாருங்கள், ஊழல் பணத்தை கொண்டு வருவேன், ஊழலை ஒழிப்பேன், மது, அதாவது இந்த பார்களுக்கு தவறான முறையில் லைசன்ஸ் செய்தால், அதனை செய்திருந்தால், லைசன்ஸ் கொடுத்திருந்தால் அதனை தடுப்பேன். ஆனால் இதுவரையில் ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பார் லைசன்ஸும் கேன்சல் பண்ணப்படவில்லை. ஒருவர் ஊழல் செய்த ஒருவர் தண்டிக்கப்படவில்லை. ஊழல் செய்த ஒரு சதம் வங்கி கணக்குக்கு வரவில்லை. கட்சியில் இருந்து கதைப்பது வேறு, அரசாங்கத்துக்குள் வந்து விட்டால் வேறு. இப்போது அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? அனுரகுமார அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? இந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு வேலை செய்ய முடியாது. வடக்கு ஆளுநர் என்ன சொல்லுகிறார்? அதிகாரிகளாய் வைத்து வேலை செய்வதே தனக்கு சவாலான விடயம். ரெண்டை தூக்கி பார்த்தால் இப்ப சிஸ்டம் எங்க இருக்கிறது? ஊழலுக்குள் ஊறி போன அதிகாரிகள். இப்ப ஒன்றை கூறுகிறார், அண்மையில் ப்ரொஃபசர் கணேசலிங்கம் அவர்கள் ஒன்றை கூறியிருந்தார். இந்த டிஜிட்டல் முறையில பார்க்கிங் சார்ஜை கொழும்பு மாநகர சபை அறிமுகப்படுத்தி இருந்தது. அது இலகுவாக போனில் நீங்கள் பே பண்ணி போட்டு சார்ஜ் பண்ணிட்டு வாகனங்களை நிறுத்திட்டு போகலாம். அது நல்ல வருமானம். ஆனால் அதை நிறுத்தி விட்டார்களாம். என்னென்று சொன்னால், அந்த சிஸ்டத்தை இயங்க விடுகிறார்கள் இல்லை சிலர். இப்ப இவர்களுக்கு மாற்ற வேண்டிய நிலைமை பெருமளவில் இருக்கின்றன. இப்ப சிஸ்டம் அரசியல்வாதிகளை மாற்றுவார்கள் மக்கள், ஆனால் அதிகாரிகளை எவ்வாறு மாற்று? இப்ப தொல்லியல் திணைக்களத்தை பாருங்கள். குச்சவெளியில ஒரு நெல் களஞ்சியம் இருந்தது. அந்த நெல் களஞ்சியத்தை ஸ்ரீலங்கா படையினர் 85ஆம் ஆண்டு குச்சவெளி போலீஸ் நிலையத்தை போட்டார்கள். அதை அடித்த குச்சவெளி போலீஸ் நிலைய தாக்குதல் எல்லாம் அவங்களுக்கு தெரிந்த முந்தைய வரலாம். பின்னர் கடந்த வருடம் அதை அகற்றி விட்டார்கள். அப்ப சரி, இனி விவசாய நெல் களஞ்சியங்களை செய்து விவசாயத்தை ஆரம்பிக்கலாம் என்றால், அதை தொல்லியல் திணைக்களம் இப்போது குத்தி இருக்கிறதாம். அது தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமானது. சரி, 4 ஏக்கர் தான் தொல்லியல் திணைக்களத்துக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தா இல்லையா, 40 ஏக்கர் வேணுமாம். இப்ப இலங்கை முழுக்க தொல்லியலா தான் போகுது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வேறுமா அப்படியே குடியொழும்பி இன்னொரு வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலையாத்தான் தொல்லியல் திணைக்களம். யார்? அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் மீது இப்ப பாருங்கள், ஜோர்ஜியாவின் போராட்டம் நடக்கின்றது.
அந்த போராட்டத்தை அடக்குகின்ற அதிகாரிகள் மீது தாங்கள் தடைகளை போட போவதாக கூறுகிறது ஜெர்மன் அரசு. இவ்வாறு இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. நன்றி அரசோகளே. மாஸ்டர், மிகவும் சுருக்கமாக 1 நிமிடம் மட்டுமே இருக்கின்றது. இப்ப இந்த அனுர குமாரதிசாநாயக்கவே ஒரு புதிய சேலஞ்சஸ், அவருக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொருளாதார நெருக்கடி. 30,000 டன் உப்பே இறக்குமதி செய்ய வேண்டிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் அந்த நாட்டை. அனுர குமாரதிசாநாயக்க இவ்வாறான ஒரு அழுத்தம் இருக்கின்ற நேரத்தில் ஏனையவர்கள் எவ்வாறு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம்? இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக சரியான தீர்வை கொண்டு இருக்கும். மிகவும் சுருக்கமாக கூற வேண்டும். அதாவது அது சுருக்கமான விஷயம் என்னென்றால், இலங்கை எந்தெந்த நாடுகளிடம் கடன் பட்டிருக்கின்றதோ அத்தனை நாடுகளும் தங்களுக்கு சாதகமாக மூலவளத்தையும் மனித வலுவையும் பெறக்கூடிய முறையிலே அன்று குமாரதிசாநாயக்காவுடைய ஆட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இப்பொழுது சீனாவுக்கு அன்ற குமாரதிசாநாயக்கா அவர்கள் விஜயம் செய்கின்ற பொழுது சீனா நேரடியாக சொல்லியிருக்கின்றது, நீங்கள் முக்கியமானது என்று சொல்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவிலேயே நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கான பக்க ஆதரவுகளும் கூட இருக்கின்றன. ஒற்று முழுதாக ஒரு உலகத்தினுடைய ஒரு பக்க அரசியலால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையம் இருப்பதும் வெளிப்படையாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை குரலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை மாற்றங்கள் நல்ல முறையில் அமைகின்றன என்பதற்கு தன்னாட்சி குரலை வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே எதிர்வரும் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தன்று பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று லண்டனிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தன்னாட்சி உரிமை குரல் என்கின்ற அந்த தலைப்பிலே ஸ்ரீலங்கா சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து பிரித்தானிய பிரதமருடைய அலுவலகம் வரை ஒரு பேரணியை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். அதில் எல்லோரையும் தேசிய தன்மையுடன் எல்லோரும் அதில் ஈடுபடக்கூடிய முறையிலே அவர்களும் வழிமுறைகளை கையாள வேண்டும். எல்லா லண்டனில் இருக்கின்ற தமிழர்களும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லோருமாக இணைந்து அந்த நேரத்திலே தேசத்தினுடைய குரலாக இந்த தன்னாட்சி கோரிக்கை இருக்கின்றது என்பதை அதற்கு வித்திட்ட பிரித்தானியாவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமை கூட இருக்கின்றது. அதே மாதிரி இப்பொழுது யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த முயற்சியிலே தயவு செய்து சிதைந்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியை நீங்கள் தமிழ் மக்களுடைய தலையாய கட்சியின்ற அந்த ஒரு மாயையை நீங்களும் அதற்குள் சிக்கி மாயாமல் எல்லா தமிழ் மக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய சட்ட மரபணு உங்களில் இருக்கின்றது. உங்கள் பேரனுடைய சட்ட மரபணு இருக்கின்றது, உங்களுடைய தந்தையுடைய சட்ட மரபணு இருக்கின்றது. நீங்கள் இங்கே லண்டன் சயாசிலே சட்ட படிப்பு படித்தவர்கள். ஆகவே இருக்கின்ற ஆற்றல்களை உள்ளது சிறத்தல் என்பது தொல்காப்பியத்தினுடைய தன்மை. முறைமையில் சிறத்தல் என்பது அடுத்த தன்மை. நல்லது கெட்டது எல்லா பற்றியெல்லாம் தொல்காப்பியம் பேசவில்லை. உள்ளது சிறத்தல், உள்ளதை உங்களுக்கு அந்த தன்மை இருக்கின்றது, உங்களுடைய சட்டத்தன்மையை பயன்படுத்துங்கள். அதே நேரத்தில் முடிந்து போன அரசியல் தீர்வு ஒன்றை பற்றியும் பேசாதீர்கள். இப்பொழுது இருக்கின்ற நாட்டில் இன்றைக்கு ஸ்டேட் வித் ஸ்டேட் உட்பட பலவிதமான அரசியல் பாலான தெளிவாக சொன்னபடியும் எங்களுக்கான 5 வருஷத்துக்கு எங்களுக்கான பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பி மக்களுக்கான பலத்தை கொடுத்து இந்த ஒரு அரசியல் உளவியலை சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒருத்தருக்குள் பேசக்கூடிய அரசியல் உளவியலை கொண்டு வந்ததற்கு பின்னர் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு கூறினார். அந்த தன்மைகளை வைத்துக் கொண்டு இப்பொழுது அரசு அவர்கள் எங்களுடைய பகுதியில் இருந்த தொழிற்சாலைகளை பற்றி பேசினார். இந்த தொழிற்சாலைகள் அமரர் ஜிஜேபி அவர்களால் தான் கொண்டு வரப்பட்டது. தமிழரசு கட்சியினால் ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரப்படவில்லை. தமிழரசு கட்சியினால் அனைத்து உலகத்திலும் எங்களுடைய பிரச்சனை ஒரு நிமிஷம் கூட பேசப்படவில்லை. அவ்விதமான நிலையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 80வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களுடைய அந்த அரசியல் பாரம்பரியத்தினுடைய வலிமை வெளிப்படுத்துங்கள். அது மக்களுக்கான முறையில் இருந்ததையும் அதற்கு எதிராக இருந்த தன்மைகளையும் நீங்கள் கையில் எடுத்து அதை மாற்றக்கூடிய முறையில் செயற்படுங்கள். இதற்கான தன்மைகள் போகும்போது தயவு செய்து இங்கின்றாலும் சரி அங்கின்றாலும் சரி இந்த அரசியல் கருத்து வேறுபாடு எல்லாம் மறந்து எல்லா ஈழத்தமிழர்களும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு பெரிய தேசிய அமைப்பாக இந்த ஈழத்தமிழர்களையும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்களையும் நீங்கள் எல்லோரும் உள்வாங்குகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு வரும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. சிறப்பு, மிகவும் சிறப்பாக இன்றைய இலக்கின் சிந்தனையில் உங்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. என் ஒரு சிறிய விடயத்தை கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி என்றே கொண்டுள்ளலாம். இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணத்தில் சென்ற தமிழ் அன்பர் ஒருவரோடு உரையாடும் பொழுது கூறியிருந்தார், இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது தமிழர் தாயத்தில் ஏன் இவ்வாறான நிலைமை, எந்த ஒரு விதத்திலும் அங்கே அபிவிருத்தி இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றது. அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும் பொழுது சுட்டி காட்டப்படுகின்றது. வெளியிலிருந்து ஒருவர் பார்க்கும் பொழுதுதான் உண்மையான நிலைமை தெரிகின்றது. இங்கே நாங்கள் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும், சுபிட்சத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழர் தாயத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதே ஒரே ஒரு
ஒரு வழி என்பதை கூறிக்கொண்டு, இறைமை என்பதற்கு ஒருமைப்பாடுதான் எந்த நாட்டிலும் நிபந்தனை. ஆக இந்த ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் இறைமை தானாவே முழு என்பதையும் நாங்கள் இடத்துல கூறுகின்றோம். அந்த சிந்தனையோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை கொண்டு வரும். நிகழ்ச்சியில் இணைந்து பங்களித்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.